Hi students, very good morning. Today we are going to see Unit 2 MCQ question in digital communication. Unit 2 waveform coding and representation. We are going to discuss around 60 MCQ questions in this particular video. So come, let's watch the video. Already last class Unit 1 எப்படி prepare பண்ணனும் அப்படினு சொல்லிருந்தேன். And I recommend you people to prepare Unit 1 at last. You know, while preparing for university exam, you can have Unit 1 preparation at last after completing all the other units. ஏன்னா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். And then you have to remember lot of factual information, right? And Unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா it is very easiest unit. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய யூனிட் வந்து Unit 2. ஈவன் 9 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா 9 கொஸ்டின்ஸ்மே ஒன்னால அட்டெண்ட் பண்ண முடியும். பட் ப்ரொவைடட் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா you have to know the original concept of it. எதுக்காக அந்த டெக்னிக் போறோம், சரியா? ஃபர்ஸ்ட் திங், எதுக்காக அந்த டெக்னிக் போறோம், அந்த டெக்னிக்கோட பிரின்சிபல் என்ன, அதுல கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, யூ ஹேவ் டு நோ ஆல் திஸ் திங்ஸ், ரைட்? அது தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு ஆன்சர் ஆல் தி கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ இதுல வந்து கீ ஏரியாஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் டெல்டா மாடுலேஷன், அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன், டிபிசிஎம், ஏடிபிசிஎம், இதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாவே யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் தி கொஸ்டின்ஸ், சரியா? அந்த கான்செப்ட்ல நீங்க தெரிய வேண்டிய என்னன்னா முக்கியமா எதுக்காக போறோம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த யூனிட்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பல்ஸ் கோட் மாடுலேஷன் பார்க்க போறோம், சரியா? ஏன் சார் பல்ஸ் கோட் மாடுலேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈவன் தோ பல்ஸ் கோட் மாடுலேஷன் இஸ் நாட் கிவன் இன் யுவர் சிலபஸ், பட் யூனிட் 2ல இருக்கிற எல்லா டெக்னிக்ஸ்க்குமே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்ஸ் கோட் மாடுலேஷனோட டிராபேக்ஸை ஓவர் கம் பண்றதுக்காக தான். ஸோ வி ஹாவ் டு நோ வாட் இஸ் தி எக்ஸாக்ட் டிராபேக் ஆஃப் பல்ஸ் கோட் மாடுலேஷன். கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் பிசிஎம் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, ஸோ வி வில் சி தி எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த சிக்னல்ஸ் விச் ஆர் அப்டைன்ட் பை என்கோடிங் each quantized signal in a digital word is called as, பாத்தீங்க அப்படின்னா என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எல்லா சிக்னலையுமே என்கோட் பண்ணி ஒரு டிஜிட் வேர்ட் என்ன பண்றது, என்ன டெக்னிக்னு கேட்டிருக்காங்க. the signal which are obtained by encoding each quantized signal into a digital word, it is nothing but PCM, pulse code modulation. அதுல தான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா each and every samples என்ன பண்ணிருப்பீங்கன்னா என்கோட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ரைட்? Second question, quantization noise can be reduced by dash the number of levels, சரியா? by increasing the number of levels, சரியா? quantization noise வந்து எப்போ வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெவல்ஸ், quantization levels வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். in PCM encoding quantization levels varies as a function of amplitude, right? and what is bit depth? what is bit depth அப்படின்னா possible digital values to represent each sample. ஒரு சாம்பிளை எத்தனை பிட்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றதா என்னது bit depth. so option is C, right? so question number 5, choose a discrete value that is near but not exactly at the analog signal value leads to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது, நம்ம குவான்டைசேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். what is quantization? டிஜிட்டைசிங் தி சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம், சரியா? ஸோ அப்படி டிஜிட்டைஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆம்பிளிட்யூட், 2 ஆம்பிளிட்யூட் லெவலுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா எய்தர் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிறது எடுத்துப்போம் இல்லை கீழே இருக்கிறது எடுத்துப்போம், சரியா? ஸோ அதுல வர எரர் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் குவான்டைசேஷன் எரர். அண்ட் கொஸ்டின் நம்பர் 6, இன் பிசிஎம் த சாம்பிள்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இன் பல்ஸ் கோட் மாடுலேஷன் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் இஸ் சிம்பிள் ரேட். ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் என்ன சொல்றோம், சிம்பிள் ரேட்னு சொல்றோம். நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் என்ன சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இன் பிசிஎம் வேர்ட் சைஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் பை, சரியா? வேர்ட் சைஸ் எதை வச்சு டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் குவான்டைசேஷன் லெவல்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ தி ஆப்ஷன் இஸ் சி. ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பிசிஎம் உடைய கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பேண்ட்வித் அதிகமா இருக்கணும். அந்த டிஸ்அட்வான்டேஜ்க்கு ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் போறோம். ஸோ the exact answer is option A. It requires large bandwidth, right? The expression for bandwidth, this is also important question. Bandwidth PCM ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா bandwidth is greater than or equal to V into FM, சரியா? and then the error probability of PCM எத மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா calculated using
noise and intersymbol interference, Gaussian noise plus error component, and calculated using power spectral density. இது எல்லாமே ஆன்சர் தான், all the above, right? And then delta modulation, very important concept. நீ ஈஸியா ஆன்சர் எழுத முடியும். டெல்டா மாடுலேஷன் பொறுத்த வரைக்கும் உனக்கு அந்த பிளாக் டயக்ராம் கண்டிப்பா உனக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி அதோட பிரின்சிபல் என்ன, 1 bit per sample யூஸ் பண்ணிருப்போம். அது எதுக்காக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஎம் டிராபேக் ஓவர் கம் பண்றதுக்காக போறோம்னு சொல்லியிருப்போம். அண்ட் தென் இதுலயுமே என்னது 2 டிராபேக் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அந்த டிராபேக் எதனால வருது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சரியா? இது எல்லாமே தெரிஞ்சதுன்னா you can able to answer all the questions in delta modulation. So now 12th question, delta modulation uses dash bits per sample. எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 bit per sample தான் delta modulation. So in delta modulation அதே क्वेश्चन எப்படி வேற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. In delta modulation 1 bit per sample is transmitted. Yes, correct. All the bits used for sampling are transmitted. இது வந்து தப்பு. And then the step size is fixed. So option A and C are correct, right? In digital transmission, the modulation technique that requires minimum bandwidth, எது வந்து minimum bandwidthனா delta modulation. ஏன்னா என்னது 1 bit per sample தான் யூஸ் பண்றோம், right? And then in delta modulation, the bit rate எப்படி இருக்கும் அப்படின்னா n times the sampling frequency. The option is A. And then 16th question, the factors that causing quantizing error in delta modulation are, டெல்டா மாடுலேஷன்ல எரர் நடக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு? ரெண்டே எரர் தான் சொல்லியிருப்போம். என்னென்னது? ஸ்லோப் ஓவர்லோட் டிஸ்டார்ஷன் அண்ட் கிரானுலர் நாய்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஸோ கிரானுலர் நாய்ஸ் அக்கர்ஸ் வென், எப்போ கிரானுலர் நாய்ஸ் அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்புட் சிக்னல்ல வேரியேஷனே இல்லாத போது ஸ்டெப் சைஸ் மட்டும் அதிகமாக வேரி ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? இட் வில் ரீச் டு கிரானுலர் நாய்ஸ். இதே கொஸ்டினை வேற மாதிரி கேட்கலாம். ஸ்லோப் ஓவர்லோட் எரர் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when step size is very small, இன்புட் சிக்னலோட வேரியேஷன் அதிகமா இருக்கும், ஆனா ஸ்டெப் சைஸ் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அது it will leads to slope overload distortion. So the crest factor of a waveform, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, it is the ratio of peak value to the RMS value, that is called as crest factor. And then adaptive delta modulation, very simple. Adaptive delta modulation ஒரே கான்செப்ட் என்ன, எல்லாமே நீங்க டெல்டா மாடுலேஷன்ல பார்த்தது தான். ஆனா ஸ்டெப் சைஸ் என்ன பண்ண முடியும்? வேரி பண்ண முடியும். இன்புட் சிக்னல் தகுந்த மாதிரி ஸ்டெப் சைஸை நம்மளால வேரி பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன், ரைட்? ஸோ கொஸ்டின் நம்பர் 19, in digital modulation technique in which the step size is varied according to the variation in the slope of the input, எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் சைஸை வேரி பண்ணாவே அது என்ன கான்செப்ட்? அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன். And then 20th question, the digital modulation scheme in which the step size is not fixed, step size வந்து it's not fixed அப்படின்னா that is called as adaptive delta modulation. அதே क्वेश्चन வேற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? in adaptive delta modulation the slope error reduces quantization error. சரியா? quantization error increase ஆச்சு, அதாவது slope error decrease ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா quantization error increase ஆகும். சரியா? And then 22nd question, advantages of adaptive delta modulation. அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் என்ன பண்ணும்? அதுல 2 எரர் இருக்காது. ஸ்டெப் சைஸை வேரி பண்றதுனால பாத்தீங்கன்னா பேண்ட்வித் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. So we'll see ADM eliminates slope overload error and planar noise. Yes, correct. Wide dynamic range and better band utilization of bandwidth. Right? Exactly correct. Both 2 A and B. So option is D. And then next concept is differential pulse code modulation. அதுல 23rd question பாருங்க. DPCM encodes the PCM value based on, எதை வச்சு பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. DPCM ஓட பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா prediction. It works on the principle of prediction. So DPCM encodes the PCM. என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா difference between the current and the predicted value. சரி, அது ஆப்ஷன் இஸ் B. ஏன்னா அது என்ன கான்செப்ட் ஒர்க் ஆகுது? prediction கான்செப்ட் ஒர்க் ஆகுது. So in differential pulse code modulation technique the decoding is performed by, இது வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியும் ஏன்னா டயகிராம்ஸ்ல இருக்கு, it is accumulator, right? So DPCM is a technique to convert analog signal to digital signal when difference between successive samples of analog signal encoded in number of bits where digital codes are quantized values of the predicted value. உனக்கு ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி கரெக்ட்னு தெரியும், ஆப்ஷன் ஏ கரெக்டா என்னன்னு தெரியாது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மாடுலேஷன் டெக்னிக்குமே, நீ இந்த யூனிட்ல பாக்குற எல்லா மாடுலேஷன் டெக்னிக்குமே இட் பெர்ஃபார்ம்ஸ் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன். சரியா? சோ இது எல்லாமே உண்டு, ஆல் தி அபவ், ரைட்? சோ DPCM suffers from என்ன இருக்கு? both quantization noise and as well as slope overload noise. So both A and B. 27th question, the noise that affects the PCM. சரியா? PCM என்ன noise affect ஆகும் அப்படின்னா both transmission noise and as well as quantizing noise. And 28th question,
sample resolution of LPCM linear predictive coding bits per sample எல்லாமே எத்தனை பிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8 16 24 எல்லா பிட்ஸுமே யூஸ் பண்ணோம் சரியா. and then what is the principle of DPCM ஏற்கனவே சொல்லிட்டேன், it works on the principle of prediction, right. next one adaptive differential pulse code modulation. adaptive differential pulse code modulation அதோட பிரின்சிபல் என்னன்னா ரெண்டு பிரின்சிபல்ல ஒர்க் ஆகும். என்னன்னது adaptive quantization and adaptive prediction. அதுக்கப்புறம் அந்த அடாப்டிவ் குவான்டைசேஷனோட ஒர்க்கிங் என்ன, அடாப்டிவ் ப்ரெடிக்ஷனோட ஒர்க்கிங் என்ன. அதுக்கப்புறம் அடாப்டிவ் குவான்டைசேஷன்ல ஃபார்வர்ட் எஸ்டிமேஷன் இருக்கு, பேக்வர்ட் எஸ்டிமேஷன் இருக்கு. சிமிலர்லி ப்ரெடிக்ஷன்ல ஃபார்வர்ட் எஸ்டிமேஷன் அண்ட் பேக்வர்ட் எஸ்டிமேஷன் இருக்கு. அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் ஆல் தி क्वेश्चंस இன் திஸ் பர்టిక్యులர் ADPCM, ரைட். ஸோ 30th क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா அடாப்டிவ் DPCM இஸ் யூஸ்டு டு ஆப்ஷன் பி டிக்ரீஸ்ட் பேண்ட்வித். சரியா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிபிசிஎம் பிரின்சிபல் பார்க்கும் போது என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா பிசிஎம் உடைய டிராபேக்கை ஓவர் கம் பண்றதுக்காக தான். சரியா. ஸோ அப்போ இதோட மெயின் விஷயம் எதுக்காக யூஸ் பண்றோம், டிக்ரீஸ்ட் பேண்ட்வித், ரைட். and 31st question, what is the principle of ADPCM? I already said adaptive quantization and adaptive prediction, option C, right. and 32nd question, adaptive prediction with forward estimation uses adaptive prediction with forward estimation எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்குவான்டைஸ்டு சாம்பிள்ஸ். சரியா. இது நல்லா எடுத்து பாருங்க, எங்க அன்குவான்டைஸ் சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், எங்க குவான்டைஸ் சாம்பிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரியா. ஃபார்வர்ட் எஸ்டிமேஷன் சொன்னாவே அது என்னது அன்குவான்டைஸ்டு சாம்பிள்ஸ், பேக்வர்ட் எஸ்டிமேஷன் சொன்னாவே அது என்னது சாம்பிள்ஸ் ஆஃப் தி குவான்டைஸ்டு அவுட்புட். ஸோ இங்க வந்து ஃபார்வர்ட் எஸ்டிமேஷன், ஸோ இட் இஸ் அன்குவான்டைஸ்டு சாம்பிள்ஸ். சேம் கொஸ்டின் அடாப்டிவ் ப்ரெடிக்ஷன் வித் பேக்வர்ட் எஸ்டிமேஷன், அங்க என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா samples of the quantizer output. இந்த क्वेश्चन வந்து அடாப்டிவ் ப்ரெடிக்ஷனுக்கும் இதே ஆன்சர் தான், அண்ட் அடாப்டிவ் குவான்டைசேஷனுக்கும் இதே ஆன்சர் தான். சரியா. இந்த யூனிட்ல இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா லைன் கோடிங். லைன் கோடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாமே லாஜிக்கலா நீ வந்து ஒரு லைன் கோடும் அதோடைய கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் லைன் கோட்ஸ் NRZ, RZ, இந்த போலார் பைபோலார் இதை மட்டும் பார்த்திருப்பீங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் என்கோடட் வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கு, தட் இஸ் பைஃபேஸ் L, பைஃபேஸ் M, பைஃபேஸ் S, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. அதோடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா. ஸோ அப்படி தெரிஞ்சாதான் யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். ஏன்னா கொஸ்டின்ஸ் நீ பார்க்கும் போது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அந்த கான்செப்ட் உனக்கு புரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினே உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ரைட். ஸோ வில் see the MCQ questions and line coding. 34th question, which waveform are also called as line codes? சரியா. PCM உடைய waveform தான் என்ன சொல்லுவோம்னா லைன் கோட் வேவ்ஃபார்ம் மாதிரியே இருக்கும். சரியா. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் PCM waveform, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் PCM waveform எப்படி இருக்கும் அப்படின்னா இது எல்லா மாதிரி தான் இருக்கும். நான் ரிட்டர்ன் டு ஜீரோ, ஃபேஸ் என்கோடட் அண்ட் மல்டி லெவல் பைனரி. ஸோ ஆல் தி திங்ஸ் ஆர் அப்ளிகபிள், ரைட். நவ் which type is used and preferred in digital logic circuits? நல்லா கவனிங்க. டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ்க்கு எதை யூஸ் பண்ணலாம், NRL யூஸ் பண்ணலாமா, NRM யூஸ் பண்ணலாமா, NRS யூஸ் பண்ணலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் உனக்கு NRLனா என்ன, NRMனா என்ன, NRSனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் முன்னாடியே சொன்னேன், ஒரு கண்டிஷனும் தெரிஞ்சிருக்கணும். சரியா. L is nothing but level, M is nothing but mark, S is nothing but space. ஸோ அப்போ NRZல Lனா அதோட கண்டிஷன் என்ன, NRZ Mனா என்ன, NRS Sனா என்ன தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்க டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, அது ஆன்சர் இஸ் ஏ. ஏன் அப்படின்னா NRZ Lல தான் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா பைனரி 1க்கு ஒரு வேல்யூ, ஒரு வோல்டேஜ் வேல்யூ கொடுத்திருப்பீங்க, அண்ட் பைனரி 0க்கு ஒரு வோல்டேஜ் வேல்யூ கொடுத்திருப்பீங்க. ஸோ இட் will can be used in digital logic circuit. So the option is A. So which method is used for differential encoding? differential encoding எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NRZ M-க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. NRZ M is very very important. ஏன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க பைனரி 1க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் வோல்டேஜ் லெவல்ஸ் இருக்கும், பைனரி 0க்கு வோல்டேஜ் லெவல் சேஞ்ச் ஆகாது. சரியா. So which method is preferred in magnetic tape recording? So NRZ M, right. Once again NRZ M. And NRZ S is a complement of NRZ M ஓட காம்ப்ளிமெண்ட் தான் NRZ S. அதாவது பைனரி 0க்கு பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் லெவல் சேஞ்ச் இருக்கும், ஆனா பைனரி 1க்கு சேஞ்ச் இருக்காது. இது அப்படியே ஆப்போசிட் ஆஃப் NRZ M. And then the return to zero waveforms consist of எதெல்லாம் நான் ரிட்டர்ன் டு ஜீரோன்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா. யூனிபோலார் RZ, பைபோலார் RZ, RZ AMI அந்த வேவ் ஃபார்ம்லயே கொடுத்துருக்காங்க உனக்கு, எல்லாமே என்னது ரிட்டர்ன் டு ஜீரோ தான், ரைட். ஸோ ஆல் தி அபவ். அண்ட் தென் ஃபேஸ் என்கோடட் குரூப்ஸ். சரியா. ஃபேஸ் என்கோடட் குரூப்ஸ் சொன்ன நான், அது என்னது பைஃபேஸ் LM, பைஃபேஸ் லெவல் M, and then S எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் என்கோடட் குரூப்னு சொல்லலாம். அண்ட் ஸோ ஆல் திஸ் திங்ஸ் கம்ஸ் அண்டர் ஃபேஸ் என்கோடட் குரூப், ரைட்.
அண்ட் தென் இப்போ பாருங்க இந்த கண்டிஷன், இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்ப அந்த கண்டிஷன் என்னன்னு உனக்கு சூட் ஆகணும். அது பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டினை பார்த்தா உனக்கு புரியாது. ஆனா நீ உனக்கு போலார்னா என்ன, பைபோலார்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இன் விச் வே ஃபார்ம் லாஜிக் 1 இஸ் ரெப்ரசன்டட் பை ஹாஃப் பிட் ஒயிட் பல்ஸ் அண்ட் லாஜிக் 0 இஸ் ரெப்ரசன்டட் பை ஆப்சன்ஸ் ஆஃப் பல்ஸ். என்ன கேட்டிருக்காங்க, எதுல வந்து லாஜிக் 1 வந்து பாதி பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க அண்ட் லாஜிக் 0க்கு ரெப்ரசென்டே பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் யூனிபோலார் RZ, ரைட்? அண்ட் தென் சிமிலர்லி இது எல்லாமே என்னது கண்டிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இன் விச் வே ஃபார்ம் லாஜிக் 1 அண்ட் லாஜிக் 0 ஆர் ரெப்ரசென்டட் பை ஆப்போசிட் 1/2. அதாவது பாசிட்டிவ் 1க்கு வந்து என்னது பாசிட்டிவ் ஆஃப் டிரான்சிஷன் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா நெகட்டிவ் இருக்கும். சரியா? இட் இஸ் என்னது பைபோலார் RZல இருக்கும், ரைட்? And then in which waveform logic 1 is represented by equal amplitude of alternating pulse. அது என்னது alternate mark inversion. அதனால தான் என்னது ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒன்னு பாசிட்டிவா இருந்தா அடுத்த ஒன்னு நெகட்டிவ், அடுத்த ஒன்னு பாசிட்டிவ், அடுத்த ஒன்னு நெகட்டிவ், அந்த மாதிரி மாறி மாறி வரும். That is why it is called as alternate mark inversion. சரியா? And then 45th question, application of phase encoded binary signals. சரியா? எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். சரியா? சோ ஆப்டிகல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம், மேக்னெட்டிக் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணலாம், சேட்டலைட் டெலிமெட்ரிக்கும் யூஸ் பண்ணலாம். And then 46th question, in which waveform consists of, once again it is a conditional question. One is represented by half bit wide pulse position during first half and 0 is represented by half bit wide pulse position in the second half. அதே question மாறி கேட்டிருக்காங்க, that is biphase L, right? And then which binary waveform uses 3 levels? 3 levels யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் மார்க் இன்வர்ஷன் அண்ட் RZ ரெண்டுமே உண்டு. சரியா? ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 levels, பைனரி ஒன்னே பாசிட்டிவ் நெகட்டிவ் அகைன் பாசிட்டிவ் அந்த மாதிரி போகும். சரியா? சோ கேன் வி யூஸ் 3 levels. 48th question, which waveform type has a feature of clocking? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மான்செஸ்டர் கோடிங், அதோட டைம் பீரியட்ல we can able to have the feature of clocking. சரியா? so it is Manchester coding. 49th question, which waveform has the feature of error detection? Error detection என்னது DO binary signaling. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் DO binary signaling, right? And then which waveform introduces bandwidth compression? Bandwidth compression பாத்தீங்கன்னா மல்டி லெவல் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம், right? so the option is D. 51 question, which waveform type has better noise immunity? Better noise immunity ன்னு சொன்னாவே அது என்னதுன்னா non return to zero. சரியா? so the option is A. In differential encoding, the dash different between two waveform is measured. சரியா? the phase difference. so option is C. 54th question, the process of coding multiplexer output into electrical pulses or waveform for transition is called line coding. Line coding வேற எப்படி சொல்லலாம்? it is a mapping of multiplexer output into electrical pulses. so அத என்ன சொல்லலாம்? line coding னு சொல்லலாம். and 54th question, for a line code the transmission bandwidth, not only for line code, எதுக்குமே transmission bandwidth என்னவா இருக்கணும்னா it has to be small as possible. so the option is B. 55th question, in polar RZ format for coding, symbol 0 is represented by, symbol 0 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணிருப்பீங்க அதோட கண்டிஷன் தெரியணும். சரியா? பாருங்க 0 வோல்டேஜ். சரியா? and then negative voltage கொடுத்திருக்காங்க and then pulse is transmitted off duration. சரியா? அப்ப negative voltage கரெக்ட், pulse duration என்னது நெகட்டிவ்ல கொடுத்திருப்பீங்க, அதே மாதிரி பாதி தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. so both B and C. and then 56th question, in unipolar RZ format, once again அதோட கண்டிஷன் தெரிஞ்சா நீ எழுத முடியும். so it is A and B. 0 வேல்யூக்கு சிம்பிள் waveform has 0 value, symbol 0க்கு வேல்யூ இருக்காது, symbol 1க்கு என்ன இருக்கும்? வேல்யூ இருக்கும், right? and then 57th question, polar coding is a technique in which, once again it is a conditional coding, 1 is transmitted by the positive pulse and 0 is transmitted by negative pulse. so the option is A, right? the polarities in NRZ format uses, NRZ format polarities எப்படி யூஸ் பண்ணிருப்போம்? half duration யூஸ் பண்ணிருப்போம், full duration யூஸ் பண்ணிருப்போமா? full duration யூஸ் பண்ணிருப்போம். சரியா? so the complete pulse duration. so the option is A, right? 59th question, the maximum synchronizing capability in coding techniques. எதுக்கு synchronizing capability அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Manchester format. so Manchester formatல என்ன இருக்கும் அப்படின்னா synchronization அதிகமா இருக்கும். and 68th question, advantages of alternate mark inversion. இது எல்லாமே என்னது advantages of alternate mark inversion are least power, prevents build-up of DC and then may be used for longer distance. இது எல்லாமே என்னது advantages of alternate mark inversion. so one of the easiest unit னு பாத்தீங்க அப்படின்னா unit 2, but you have to pay
more attention in line coding. Line coding ஓட கான்செப்ட தெளிவா இருந்தீங்கன்னா you can able to answer all the questions. Okay, any doubts here? Any doubts? Okay, thank you students, thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.